ஃப்ரைடே ஈவினிங் தர்ணிகாக்கு ஸ்நாக்ஸ் வெளியிலேயே இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ விளக்கேத்தி சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த கருப்பு கலர் கிரேப்ஸ் வந்து பாக்ஸே ₹100 சொல்லி தான் இப்போ நிறைய இடத்துல வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டு முலாம்பழம் பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் சுத்தமாக பிடிக்காது. ஒயிட் கலர் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அந்த நாட்டு பழம் சொல்லுவோம்ல, வெள்ளரி பழம். ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதோட. ஸோ அதனால் அதை வந்து ஈவினிங் வந்தோடனே ஒரு பாதி மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு, இந்த ஸ்பைஸ் ஜாரில் எல்லாம் வந்து தீந்துருச்சு மசாலாலாம். ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாம்பார் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டு, நைட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி விட்டு குழம்பு வச்சு இட்லி தான் வந்து செஞ்சிருந்தேன். இந்த சம்மருக்கு அடிக்கடி நம்ம வந்து மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது. லேடிஸ் மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம வைப்போம். ஜென்ஸும் சில பேர் வைப்பாங்க, சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்பாதவங்களுக்கு காலில் பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் இருக்குல்ல பாதத்தில், ஸோ அந்த உள்ளங்காலில் வந்து நல்லா நம்ம எப்பயும் போல் கையில் ரவுண்டாக வைப்போம்ல, அது மாதிரி அங்கே வச்சு விட்டா மருதாணி வச்சதும் தெரியாது. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. சில பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.